நமஸ்தே. பெரிய பாஷன் மகாபிரிவாளுக்கு நம்ம ஆதி ஆச்சாரியால் மேலே இருக்கக்கூடிய குரு பக்தியானது வார்த்தைகளில் சொல்லி அடங்காது. அப்படிப்பட்ட ஒரு குரு பக்தியினுடைய வெளிப்பாடு தான் இந்த குரு பரம்பரை ஸ்லோகத்தில் நம்ம ஆச்சாரியாளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு ப்ரிஃபிக்ஸு ஒரு சஃபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. அவருடைய நாமாக்கு மாத்திரம்னு அப்படி தனியாக அதை யுனீக்காக அதை தேடி எடுத்து பெரியவா நமக்கு சொல்கிறார். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பக்தி, அந்த பக்தியிலேயே குருவனுடைய பாதார விந்தங்கள்லேயே அவர் அப்படியே முழுகி தலைச்சுன்னு இருக்கிறதுனால இந்த குருவுக்கு எவ்வளோ ஒரு மகிமை இந்த நாமால கொடுத்துருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துலேருந்து எடுத்து காமிக்கிறார். நம்ம ஆச்சாரியாளுக்கு மட்டும் இங்கே எப்படி சொல்லியிருக்குன்னு கேட்டால், இவர் பேருக்கு முன்னாடி ஸ்ரீ அப்படின்னு ஒரு ரெஸ்பெக்டபிள் டைட்டில் ஒன்று போட்டிருக்கு. ஸ்ரீ சங்கராச்சாரியம் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ சங்கரங்கிற பேருக்கு முன்னாடி ஸ்ரீ போட்டிருக்கு, பேருக்கு பின்னாடி ஆச்சாரியம்னு இவரை பற்றி சொல்லியிருக்கு. இப்போ ஆச்சாரியர்னு சொன்னாலே சாக்ஷாத் சங்கராச்சாரியார் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஆச்சாரியாலேயே நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பரம்பரை ஸ்லோகத்திலையும் ரொம்ப விசேஷமாக இந்த நாமா கொடுத்துருக்கு பாருங்கன்னு பெரியவா அதை எடுத்து நமக்கு அடையாளம் பண்ணி காமிக்கிறார். இது மாத்திரமில்லை, பெரியவாளுடைய குரு பக்தியை சொன்னாக்கா நிறைய சொல்லிட்டு போகலாம். அது மாதிரி பெரியவா ரொம்ப ரசித்து இந்த குருவின் மேலே இருக்கக்கூடிய ஒரு பக்தியினால அவர் பண்ணின ஒரு அற்புதமான ஸ்லோகம் ஒன்று இருக்குது. முன்னாடியே சொல்லியிருக்கேன் போன வருஷம். பெரியவா எழுதின ஸ்லோகங்கள், தானாக ஏற்றின ஸ்லோகங்கள்ங்கிறத விட ஆச்சாரியால் எழுதின ஸ்லோகங்களை எடுத்து நம்மளை மாதிரி சாதாரண ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி அவர் ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது தான் ஜாஸ்தி. அப்படி பெரியவா எழுதினதுன்னு சொல்லக்கூடிய அந்த ரேர் இன்ஸ்டன்ஸில் ஒன்று இப்படி ஆச்சாரியால் பேரில் அவர் அனுகிரகம் பண்ண ஸ்லோகம். எவ்வளோ அழகான ஒரு ஸ்லோகம்னு பார்த்தா, குருர் நாம்னா மஹிம்னாச்ச சங்கரோ யோ விராஜதே ததீயாங்கிரி கலத்ரேனு கணாயாஸ்து நமோ மம. இந்த ஸ்லோகத்தையும் நம்ம போன வருஷம் ஆச்சாரியர் ஜெயந்தியும் போது பார்த்துருக்கோம். பெரியவா எவ்வளோ அழகாக சொல்கிறா, இங்கே ஆச்சாரியர்களுடைய திருப்பாதங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னாலே அந்த மகிமை எப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த திருப்பாதங்களையும் தாண்டி பெரியவா எப்படி போகிறான்னு பார்ப்போம். குருர் நாம்னா மஹிம்னாச்ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் பெயரில் மாத்திரமில்லாமல் தன்னுடைய மகிமையிலும் சங்கரராக விளங்குகிறாரோ அப்படிங்கிறார். என்ன பேரில் மட்டும் மகிமைனாக்கா, அவருடைய பேர் எப்படி இருக்கு, சங்கரோதீதி சங்கரஹான்னு இந்த நாமத்தை பற்றி சொல்றது. யார் ஒருத்தர் ஷம் என்று சொல்லக்கூடிய மங்களத்தை உண்டாக்குகிறாரோ, அந்த மங்களத்திற்கு காரணபூதராக, அந்த மங்களம் உற்பத்தியாகக்கூடிய ஒரு கர்த்தாவாக யார் இருக்காரோ அவருக்கு தான் ஷம் கரோதிங்கிறதுனால சங்கரஹான்னு அவருக்கு பேர். அப்படி நம்ம ஆச்சாரியர்கள் எப்படி இருந்தான்னா, பேரில் மாத்திரம் இல்லை சங்கரராக, அவருடைய மகிமையிலையும் வாஸ்தவத்திலையும் அவர் எப்படி நடந்து காமிச்சார்னா, லோகம் எல்லாத்துக்கும் மங்களம் அப்படி நிறைய உண்டாக்கினவராக நம்ம ஆச்சாரியால் இருக்கா. அப்போது பேரிலும் மகிமையிலும் சங்கரராக அவர் இருந்தார். குருர் நாம்னா மஹிம்னாச்ச சங்கரோ யோ விராஜதே. அப்படிப்பட்ட அந்த சங்கரருடைய திருவடிகள் இருக்கே, அந்த திருவடிகளிலிருந்து அப்படி திரித்து விழுகிற ஒரு பாத தூளி, அந்த ஒரு சின்ன சின்ன துகள் இருக்கே, டஸ்ட், அந்த டஸ்ட்டுக்கே நம்ம நமஸ்காரம் பண்ணணும்னு ததீயாங்கிரி கலத்திரேனு கணாயாஸ்து நமோ மம. அந்த ஒரு பாத தூளிக்கே அவ்வளோ மகிமை. இந்த குருவனுடைய திருப்பாதங்களுக்கு ஒரு மகிமை, குருவனுடைய பாதுகைக்கு எவ்வளோ மகிமைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெரியவாளுடைய பக்தி எப்படின்னாக்கா, அவருடைய பாதத்திலிருந்து தெரிக்கக்கூடிய அந்த பாத தூளிக்கு அப்படி ஒரு மகிமை. அதுக்கே என்னுடைய வந்தனங்கள்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை கொடுத்துருக்கா. நல்லா மனசால நினச்சி ஸ்மரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த குரு பக்தி இதிலிருந்து வெளிப்படுறது. இது சொல்லப்போனால் இன்னொரு சம்பவம் இங்கே ஞாபகம் வருது. இப்படி வெறும் வாக்குனால் மாத்திரம் சொல்கிறதில்ல, பெரியவா தன்னுடைய நடவடிக்கையில் இந்த குருவின் மேலே எப்படி பக்தி வச்சுருந்தா அப்படிங்கிற விஷயத்த நடத்தி காமிச்ச இன்னொரு சம்பவம் இங்கே ஞாபகம் வருது. சிஎஸ் விஸ்வநாத ஐயர்னு ஸ்ரீமட்டத்தினுடைய மேனேஜராக இருந்தவர், சிஎஸ்வி மாமா, அவர் பகிர்ந்துட்ட இன்னொரு அனுபவம் இது. ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். இதில் பல விஷயங்கள் இதுலேருந்து தெரியறது. பெரியவாளுடைய இந்திரிய நிகிரகம்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் புலன்கள் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடு ஒரு பக்கம், இன்னொன்று பெரியவா தன்னுடைய குருவின் மேலே வச்சிருக்கக்கூடிய பக்தி என்ன, இந்த ஸ்ரீமட்டத்தினுடைய ஒரு இந்த பொறுப்புன்னு ஒன்று இருக்கே, இந்த ஸ்ரீமட்டத்தினுடைய கௌரவம், அதையும் ஆச்சாரியால் பேரில் அவர் வச்சிருக்கிற பக்தியும் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் தெள்ள தெளிவாக அப்படி தெரியறது. இந்த அனுபவத்தை பார்ப்போம். பெரியவா சாதாரணமாக மட்டத்தில் இருந்துட்டு எல்லாருக்கும் அனுகிரகத்தை பொழிஞ்சுட்டு இருந்த ஒரு காலம். அப்போது திடீர்னு ஒரு நாள் பெரியவா உபவாசம் தொடங்கிட்டா. என்ன காரணம்னு தெரியல. உபவாசம்னா எப்படி, நிர்ஜல உபவாசம், ஜலம் கூட தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிற மாதிரி திடீர்னு ஒரு நிர்ஜல உபவாசமாக தொடங்கிட்டா. திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால இப்படி நடக்கலாம். அன்றைக்கி ஏதாவது ஒரு நாள் விசேஷமாக இருக்கலாம்,
அடுத்த நாள் இன்னொரு விசேஷமாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஏகாதசின்னா அப்படி இருக்கிறதுன்னு சம்டைம்ஸ் எப்படி கண்டினியூடாக 1-2 நாள் போகும். அதனால் சிஎஸ்வி மாமா தான் இப்போ மேனேஜராக இருக்கார். திடீர்னு பெரியவா உபவாசம் ஆரம்பிச்சிட்டான்னு சொல்கிறாளே, என்ன சமாச்சாரமோன்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். அப்புறம் ஏதோ நார்மலாக இருக்கும் போல இருக்குது, நம்ம தான் பஞ்சாங்கத்தை கவனிக்காம விட்டோமோன்ட்டு ஒரு நாள் அப்படி போகிறது. ஆனால் பெரியவா உபவாசம் அதோடு நிற்கல. 1 நாள் 2 நாள்னு அப்படி கண்டினியூ ஆகிறது. மாமாவுக்கு சந்தேகமாக போயிடுது. ஏதோ இது சரியில்லையே, இந்த சமாச்சாரம் ஏதோ ஒன்று இண்டிகேட் ஆகிறது, இதில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இங்கே இருக்கிறவா எல்லாம் மட்டத்தில் இருக்கிறவா பாக்கி எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறார். என்ன ஆச்சு, ஏதாவது நம்ம நடத்தையில் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டோமா, ஏதாவது ஏடா கொடுத்த பண்ணிட்டலா, எல்லாரும் நன்னா யோசிங்கோ, லாஸ்ட் 2-3 நாளில் என்ன பண்ணேன்னு நன்னா யோசிச்சு சொல்லுங்கோ அப்படிங்கிறார். ஒருத்தராக கேட்டுன்னு வர்றார். எல்லாரும் சொல்கிறா ஒன்றும் தெரியலையே, பூஜையிலேயும் ஒன்றும் தப்பு பண்ணலையே, எல்லாம் நல்லபடியாக தான் எல்லாம் நடந்தது, நாங்கள் எல்லாம் கரெக்டாக தான் மாமா பண்ணின்னு இருக்கோன்னு எல்லாரும் சொல்லின்னு வரா. மாமா அப்படி எல்லாரையும் ஒன்றொன்னா எலிமினேட் பண்ணிகிட்டே வந்துட்டு கடைசியாக பெரியவாளுக்கு பிக்ஷை பண்ணி போடுறவரை ஐடென்டிஃபை பண்ணுறா. அப்போ ஒரு பிரம்மச்சாரி ஒருத்தர் பெரியவாளுக்கு பிக்ஷை பண்ணி போட்டுன்னு இருக்கார். ரொம்ப சாதுவான ஒரு சின்ன பையன் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறார் மாமா. அவரை ஐடென்டிஃபை பண்ணி அவரை கூப்பிட்டு கேட்க வேண்டியது நீ பாக்கி, அது ஒன்று தான் பாக்கின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறா. ஏப்பா நன்னா யோசிச்சுப்பாரு, பிக்ஷை பண்ணி போட்டதில் ஏதாவது ஒரு எசகு பிசகா ஏதாவது நடந்து கொடுத்தா, ஏதாவது தப்பு தண்டா ஆகிடுத்தா நன்னா யோசிச்சு சொல்லுப்பா. ஏன்னா பெரியவா இப்படி நிர்ஜல உபவாசமாக இருக்கா, ஒன்றும் சொல்லவும் மாட்டேங்கிறா, என்னன்னு தெரியலையே, நன்னா யோசி அப்படிங்கிறார். இந்த பிரம்மச்சாரி ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிக்கிறார். ஒன்றும் தப்பாக ஒன்றும் ஆலியே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிக்கிறார். 2 நாள் 3 நாள் முன்னாடி யோசிச்சுட்டு திடீர்னு உட்காந்து ஓன்னு அழறார். மாமாக்கு ஒன்றுமே புரியல. என்னடா ஆச்சு, என்ன சமாச்சாரம் சொல்லுன்னு. ஆமாம் மாமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னோட தப்பு தான், பெரியவா இப்படி நிர்ஜல உபவாசமாக உட்காந்துருக்கா, எல்லாம் என் தப்பு தான் மாமா, நான் தான் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஓன்னு தள்ள அடிச்சுன்னு அழறார் இந்த பிரம்மச்சாரி. இவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆச்சு, பொறுமையாக சொல்லு, சமாச்சாரத்தை சொல்லு, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்குறார். அப்போ இவர் சொல்கிறார், ஒரு 3 நாள் முன்னாடி என்ன ஆச்சுன்னா, நான் பெரியவாளுக்கு பிக்ஷை பண்ணி வைக்கும் பொழுது நல்லதாக ஒரு கீரை அன்றைக்கி கிடச்சிது. அந்த கீரையை நன்னா பக்குவம் பண்ணி வச்சு, அதாவது நன்னா சமைச்சு பெரியவாளுடைய பிக்ஷையில் சேர்த்து வச்சுருந்தேன் அன்றைக்கி. அந்த கீரையும் ரொம்ப நன்னா இருந்தது, எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் நன்னா சமைச்சு பெரியவா பிக்ஷையில் அதை அப்படியே வச்சுருந்தேன் முழுக்க. பெரியவாளும் அன்றைக்கி முதல் நாள் அப்படி எல்லாம் வச்சுருந்ததை எல்லாத்தையும் பெரியவா ஆகாரத்தில் சேர்த்துட்டாலும் பிக்ஷையில் முழுக்க அந்த கீரையை எடுத்துட்டா. இதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு சந்தோஷம், இந்த பிரம்மச்சாரிக்கு. ஆஹா, நல்ல கீரையாக இருக்குன்னு நம்மளும் ஆசையாக வச்சோம், பெரியவாளும் அந்த கீரை முழுக்க எடுத்துட்டாலே, பரவாயில்ல நன்னா இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு 2ஆம் நாளும் அதே கீரையை ஏற்பாடு பண்ணுறார். பெரியவா பிக்ஷையில் அதே மாதிரி கீரையை நன்னா பக்குவப்படுத்தி அன்றைக்கி வச்சாச்சு. பெரியவாளும் அன்றைக்கி கீரையை அதே மாதிரி இவன் குழந்தை பாவம் எல்லாம் ஆசையாக பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு பெரியவா அதை பேசாமல் எடுத்துட்டா. அதே அடுத்த நாளும் கண்டினியூ ஆகுது. 3ஆவது நாளும் நம்ம கிட்டத்தட்ட இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கதையில் இந்த தூதுவளை கீரையை வச்சு எப்படி ஒரு விளையாட்டு நடந்ததுங்கிறதான் இங்கே ஞாபகம் வரும். அந்த மாதிரி கீரையை கொண்டு கொடுத்து கீரை மூலமாக அவரை பிடிச்சிடலாம் பரமேஸ்வரன் அங்கே ஒருத்தர் ட்ரை பண்ணார். இங்கே இந்த பிரம்மச்சாரிக்கு கீரை நன்னா இருக்குன்னு ஒரு ஆசை, அதுக்கு மேலே பெரியவா பேரில் இருக்கிற ஒரு அபிமானம் இல்லையா, சுவாமி இதை எடுத்துக்கிறாரே நம்ம அடுத்த நாளும் பண்ணிட்டா தேவலான்னு சொல்லி 3ஆம் நாளும் மறுபடி கீரையை நன்னா பக்குவம் பண்ணி அன்றைக்கி பிக்ஷையில் சேர்த்து விட்டார். பெரியவா இந்த 3ஆம் நாள் அன்றைக்கி கீரையை சாப்பிட்றா. சாப்பிட்டுட்டு எழுந்திருக்கும் பொழுது 3ஆவது நாளாக இன்றைக்கி கீரை அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் இப்படி சொல்கிறாளாம். இதை கேட்டுட்டு இந்த பிரம்மச்சாரிக்கு ஒரு பெரியவா நமக்கு அப்ரிஷியேட் பண்ணி ஒரு சொட்டு கொடுக்குறா அப்படின்னு ஒரு சந்தோஷம். உடனே வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல் முதல் நாள் கீரையை பண்ணி வச்சப்போ பெரியவா ரசித்து அதை ஆகாரம் பண்ணிட்டா மாதிரி தெரிஞ்சுது, அதனால தான் அடுத்த 2 நாளும் கீரை பண்ணிகிட்டே வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். பெரியவா ஒன்றுமே பேசலை, இன்றைக்கி எழுந்து போயாச்சு. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நிர்ஜல உபவாசம். இதை யோசித்து இவர் இப்படி சொன்ன உடனே சொல்லி அழுதுன்னு இருக்கார். அழுத உடனே சிஎஸ்வி மாமாவுக்கு நன்னா தெரிஞ்சு போச்சு காரணம் என்ன. இனிமே நீ இங்கே இன்னும் அழுதுட்டு பிரயோஜனம் இல்லைடா, இங்கே நின்று நம்ம அழறதுக்கு 2 பேருமே சேர்ந்து போய் பெரியவா சந்நிதியில் போய் அழுவோம், ஒரு வழி பெரியவா தான் இது கண்டுபிடிக்கணும், வா அப்படின்னு சொல்லி அவரையும் அழிச்சின்னு போயிட்டார். அழிச்சின்னு போய் 2 பேருமா பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி இந்த பிரம்மச்சாரி சொல்கிறார், பெரியவா இந்த மாதிரி நான் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன், நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன், பெரியவா மன்னிக்கணும் அப்படின்னு இவர் வார்த்தைகளால் சொல்கிறார். பெரியவா ரொம்ப ஆதரவாக அவர்கிட்ட பதில் சொல்கிறாளாம். நீ என்னப்பா தப்பு பண்ணிவிட்ட, நீ பண்ணது ஒன்றுமே தப்பில்லை, நீ நல்லதாக தான் செஞ்சுட்டு இருந்த, ஆனால் எனக்கு
ஜிஹ்வா சாபல்யம் இன்னும் போகல, அதாவது இந்த நாக்கினுடைய ஒரு சபலம் அது இன்னும் போகலேங்கிற மாதிரி நான் நடந்துண்டாக்கா என்ன நானே தானப்பா தண்டிச்சுக்கணும், ஒன்றை தப்பு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நீ பாவம் என்ன தப்பு பண்ண அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா பெரியவா. அதாவது 3 நாளாக கீரை என்னமோ இவர் ருசிச்சு சாப்பிட்டாப்பல அவர் தப்பாக நினச்சின்றதுக்கு, நீ அப்படி நினச்சிக்கிற மாதிரி நான் நடந்துட்டேனே அதுக்கு ஒரு இடம் கொடுத்தேன் பாரு, இது ஏன் தப்பு தானேங்கிறா பெரியவா. அதோட நிற்கல, சிஎஸ்வி மாமாட்ட சொல்கிறாளாம், நான் இந்த மாதிரி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்காட்டாக்கா இவன் என்னமோ எனக்கு இந்த கீரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிண்டு தினம் இந்த கீரை எனக்கு ஆகாரத்தில் சேர்க்கணும், பிக்ஷையில் சேர்க்கணும்னு நினச்சிண்டு இவனும் எங்கெங்கேயாவது இந்த கீரையை அரேஞ்ச் பண்ணணும்னு பார்ப்பான். இது பக்தர்களுக்கும் தெரிய வந்து எல்லார்ட்டையும் போட்டி போட்டுண்டு சரி நானும் கொண்டு வரேன்னு அவளும் ரொம்ப ஆசையாக கொண்டு வந்து கொடுப்பா. ஆனால் பக்தாள்னு சொன்னாக்கா எல்லா விதமான ஜனங்க இருக்காளோ இல்லையோ, அதில் யாரான ஒருத்தர் 2 பேர் வந்து இப்படி பெரியவாளுக்காக தினம் கீரை தேவைப்படுறது போல இருக்கு அப்படிங்கிறத கேட்டுட்டு என்ன சொல்லுவா, சங்கராச்சாரியாருக்கு தினம் கீரை கேட்கறதான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிடுவா. இப்போ எனக்குன்னு தனியாக யாரோ என்னை திட்டினாலும் குட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் சங்கராச்சாரியாருக்கு தினம் கீரை கேட்கறதான்னு ஒரு பேரை சொல்லும் பொழுது என்னால் இந்த ஆச்சாரியாளுடைய பேருக்கு ஒரு களங்கம் உண்டாகிறதோ இல்லையோ, அப்படி நினைக்கிறதுக்கு கூட ஒரு இடம் நான் கொடுத்துருக்கப்படாது. அப்படி கொடுத்ததுனால தான் அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக தான் இப்படி நிர்ஜல உபவாசத்தில் இருக்கேன் அப்படின்னாலும் பெரியவா. நினச்சி பாருங்கோ, எத்தனையோ வருஷம் முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த மட்டத்தை ஸ்தாபிதம் பண்ண ஆச்சாரியால மனசால ஸ்மரிச்சுண்டு அவருடைய பேருக்கு ஒரு துளி ஒரு கடுகத்தனை களங்கம் வரப்படாதுன்னு நினச்சிண்டு ஒருத்தர் தன்னை இப்படி நிர்ஜல உபவாசத்தின் மூலமாக தண்டிச்சுக்கிறார்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு குருபக்தி இருக்கணும். இதை பார்த்து நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் நம்ம இது மூலமாக ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்குண்டான ஒரு பாட்டமாக தான் பெரியவா இது கொடுக்குறா. பாக்கி விவரங்கள் நாளை பெரியவா.